ஷே நந்தி கணக்கு எல்லா கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா. அவன் 65 பிரிவினைகளை வச்சு அத்தனை நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்காடுது. பூரா வழக்கு வர்றது பூரா ஆணும் பெண்ணுமா கவர்மெண்ட்டை நியமித்து பெண் ஆணுமா நியமித்து போட்டிருக்கான். அத்தனையும் உள்ளே வழக்காடுது. பேங்கு சம்மந்தப்பட்டது, காவல்துறை சம்மந்தப்பட்டது, இடத்துக்கு சம்மந்தப்பட்டது. இடத்து பூமியில் தான் எல்லா வேலையும் 65 கணக்கில் வச்சுருக்கான். ஒன்றிய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு, மாநில அரசு. அவன் டெல்லியில் மத்திய அரசு வச்சு அச்சடித்த பேப்பர் உள்நாடு எல்லாம் கைமாறி மாற்றி பேப்பரை விட்டு பாழாக்கலாம். அறிவு இல்லையா? அறிவேட்டுத்தனம். எவ்வளோ அறிவேட்டுத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். கோர்ட்டில் பேங்க்லேருந்து காசோலையை கொடுத்தா அந்த காசோலைக்கு உள்ள பிரிவினை எத்தனை செக்ஷன், இத்தனை பிரிவுகளை உள்ளே போட்டால் எப்படி உனக்கு தண்டனை கிடைக்கும்? இந்த கைலாசத்தில் கணக்கு போட்டாச்சு. இதில் எத்தனை பிரிவுகள் உள்ளே வருது, எவ்வளோ பிரிவுகள் உள்ளே ஏறி இருக்கு. அப்போ இத்தனை பிரிவுகள் உள்ளே போய் இவன் தப்பு செஞ்சதை அதில் சட்டத்தில் ஓட்ட இருக்கான்னு புளுத்தி இருக்கான்னு பார்க்கான். எப்படி இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு? கல்வி படிப்பு, அந்த கல்வி படிப்பை 7 நாட்டு சனி ஏற்று பார்க்கான். கல்வி படிப்பு ஆணுக்கு பெண்ணுக்கும் மூளையில் ஓடாது. நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர் பெட்டிஷன் பேப்பர் கீழே போய் நீட்டி பூரா வாதாட்டங்களுக்கு தப்பு செஞ்சவனை வெளியே வித்தோட்டமாக நீ விடுத வத்தியா, நீ பாவத்தை சேர்க்க. வழக்கறிஞர் நீ பாவத்தை சேர்க்க. ஒரே இல்லையா? தப்பு செய்ய ஆண்டவன் ஒருத்தன். நீதிமன்றம்னு என்னன்னு தெரியுதா? நீதிமான் அவர் கடவுள். கண்ணை கெட்டி கண்ணை மறைச்சி விளையாட்டு நடக்கு. நீதிமன்ற கோர்ட்டில் கைலாசத்தில் கணக்கு போடுறதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நீதிமன்ற கோர்ட்டில் திராசை பிடிச்சி கண்ணை கட்டிட்ட பொம்மை. அது யார்? பார்வதி அம்மா. பாரத் மாதா பார்வதி அம்மாவை கண்ணை கட்டிட்ட. இப்போ அந்த கண்கட்டை அவுத்தாச்சு, கண்கட்டை தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ நீதிமான் திராசை பிடிச்சி நிற்காரு. தண்டனை கொடுக்கறதுக்கு பூமியில் கைலாசத்தில் உட்காந்துருக்கார். புரியா இல்லையா? இராணுவ வானரப்பட வரையில் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் அந்த நேரம் ஜட்ஜி கோட்டார பூரா ஆணும் பெண்ணும் அப்படி இந்த நேரம் மூளையை மனசை திருப்பி தப்பு செஞ்சவனை பூரா பிடிச்சி உள்ளே தூக்கி போடுறா, கீழே வாதாட்டத்துலேயும் பிடிச்சி போடுறா. அந்த மாதிரி தான் கணக்கு வரும். அதான் 8 7 ஓலச்சோடு கணக்கு. படிச்சிருக்கவன் புரிஞ்சுப்பார். கணக்கு போட்ட கைலாசத்தில் புரிஞ்சுப்பார், தெரிஞ்சுப்பார். இல்லைன்னு வச்சுக்கோ பிச்சு ரவரவை எடுத்து போடுவார். கடவுள் பூமியில் இறங்கிட்டார். எப்படி ஈஸ்வரம் அவன் அதான் அவனே சொல்லுதான்ல, காவல்துறையில் பயம் இல்லையப்பா அப்படிமா. அவன் அப்பன்ட்ட அவன் பொண்ணு சிரிப்பா. எப்படி இதை போனால் என்ன கலெக்டரான்னு கேட்கான் வழக்கறிஞர். என்ன கலெக்டரா அப்படின்னு. அப்போ நம்ம கணக்கு போடுறது அவனுக்கு வழக்கறிஞர் நம்ம என்ன விளையாட்டாப்பா அப்படின்னு கேட்கான். பொருடா அதில் சிக்கல் வரும்டா, பயங்கர சிக்கல் வரும். உள்ள வழக்கு ஆடுறது, வழக்கு ஓடுறது, வழக்கறிஞர்களுக்கு உள்ள சிக்கல் வரையில் அவன் ஓட்டத்தில் நிற்பான்டா. பொருடா எல்லா வழக்கறிஞரும் ஓடத்தான் செய்வான். கைலாசத்தில் நான் நியமிச்சிருக்கேன் வழக்கறிஞரை, அது என்ன முற்றுப்புள்ளின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். கடவுளே சொல்லுதான் பையன்ட்ட. நாங்கள் காதால் கேட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுதா இல்லையா? கடவுள் அவர் ஈஸ்வரன் சொல்லுவார். சூரியன் பேசுகிறேன்ப்பா. நந்தி சட்னான்ட்டு பேருத. நான் கணக்கு இப்போ கோர்ட்டில் உள்ள கணக்கு வெளியெடுக்கல. நான் வந்துட்டேன்ப்பா. சூரியன் பேசுகிறேன்ப்பா. நந்தி அப்போ இது என்னப்பா கணக்கு? மாறி ஈஸ்வரன் குடும்பம் மேலே தான் நாங்கள் வர முடியும். மானிட மேலே எந்த ஆணுக்கு பெண்ணுக்கும் எந்த சாமி வராது, எந்த பூதங்கள் வராது. புரியுதா? செத்த ஆத்மா பூதம் தான். என்ன தெரியுமா? கடவுள்கிட்ட இருக்கடா பூதம். அந்த பூதனை வெளியே ஏறலை. அந்த பூதம் வெளியே ஏறிச்சு அப்படின்னா ஈஸ்வரன் கடவுள்கிட்ட பூதங்கள் வெளியே ஏறினா அப்படியே தூக்கி எறியும். மானிட பேல பூமியில் இறங்கியாச்சு. சாமி பெருசா கடவுள் பெருசா மானிட பெருசான்னு பார்க்கணும். புரியுதா? அரசியல்வாதியை நச்சு போடுவான். நச்சு பூதங்கள் இறங்கலை. பூதம் உள்ள பூரா வெளியில் சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் வேலை கொடுக்கல பூதங்களுக்கு. புரிஞ்சுக்கோங்கடா. கண்டார ஒளிமனுகளா, முக்கால் சேர்த்தி அறியட்ட முட்டா குய்மனலா. பூமியை அழிக்க வந்த முட்டா குய்மனை 3 வேளைக்கு சோறு எல்லாம் திங்கலா. சோறு ரைஸு பயிர் பச்சை எல்லாம் குழம்பு வச்சு திங்கலடா. முட்டா குய்மனலா. பூமியை தடவுடா முட்டா குய்மனை. ஒரே பேப்பரில் அழைதார். அந்த கண்டார ஒளிமை அரசியலாக குய்மை ஒரே இந்த செம்பத்தில் பேப்பரை விட்டு அழிப்பாங்கிற கணக்கு கரெக்டாக ஈஸ்வரனே என் நண்பனே சொல்லலாம். பேப்பரை விட்டு அழிப்பான். கண்டார சிக்கலில் மாட்ட போகிறான். 7 செம்பத்து சேட்டையில் உள்ளே மாட்ட போகிறான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் முக்கால் சத்தி